நேத்தெல்லாம் அவன் நல்லா தானே சமைச்சிட்டு இருந்தா, அப்பொண்ணு இப்படி ஆகலையே. ஒருவேளை ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருந்தா கூட இப்படி நடந்திருக்கலாம். இதுக்கு போய் ஏன் எல்லாரும் அவளையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? பொன்னி, நீங்க நடந்தது எதையுமே யோசிக்காத. கெட்டதுலயும் ஒரு நல்லது மாதிரி உனக்கு பெருசா எதுவும் ஆகல. அதுவே எங்களுக்கு பெரிய நிம்மதி. சொன்னல பூமர்னு இதான். அதான். ஆமாம்மா, நீ எதுவும் இதை பெருசா எடுத்துக்காத. நீ என்ன செஞ்சாலும் இவங்க ஏதாவது குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. தோட்டத்துக்கெல்லாம் அவளை குறை சொல்லணும்னு எனக்கு என்ன நேர்த்தி கடனா? அப்படித்தானே செய்ய எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவளே செத்து பொழைச்சு வந்திருக்கா. அத பத்தி அக்கறையா ஒரு வார்த்தை கூட கேட்காம நடந்ததுக்கு எல்லாம் அவதான் காரணங்கிற மாதிரி குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அவளை வீம்புக்கு இப்படி எல்லாம் பண்ணா அதுக்கு அவளைதான் குறை சொல்ல முடியும். ஜெயா, நீங்க 2 பேரும் சொன்ன ஒரு விஷயத்தினாலதான் அவ தனியா போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. என்ன கேட்டா அவ மேல எந்த தப்பும் இல்ல. இதுக்காக எல்லாரும் அவளை குறை சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பா மா ப்ளீஸ், அவளே இப்போ ஆஸ்பத்திரி போய் இப்பதான் முடியாம வந்து உட்கார்ந்துருக்கா. இப்ப இதெல்லாம் பேசணுமா? அக்கா, நீ பொன்னி கூட்டிட்டு மேல போ. மேல போங்கறல. வா பொன்னி, போமா. வா பாத்த.